ஹாய் கைஸ், நான் கிருத்திகா. வெல்கம் பேக் டு கிருத்திகாஸ் லைஃப் ஸ்டைலில். இன்றைக்கி எங்கள் ஊரில் சனிக்கிழமை நடக்கிற திருவிழாவோட லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே எழுந்து எங்கள் அக்கா கை வண்ணங்களை ஃபுல்லாக காட்டிகிட்டு இருந்தா. எல்லோரும் எழுந்த அப்புறமா வீடு ஃபுல்லாக சொத்தூள் நிறைய போட்டு வீடு ஃபுல்லாக கழுவிட்டாச்சு. ஏன்னா தரன்றதுனால இப்போ ஆப்லாம் பண்ண முடியாது, கழுவிட்டுட்டு தொடச்சிட்டு ஃபேன் வச்சாச்சு. நைட்டே பெரியம்மா ஃபுல்லாக பூ கட்டி முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் மாமா வீட்டில் பூ பேலன்ஸ் தான், அதை கட்டிட்டாங்க. எல்லோரும் குளித்து முடிச்ச அப்புறமா கரெக்டாக சாமி இந்த இடத்துல தான் உட்கார போகிறாங்க. அதனால வெத்தலையில் ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சளில் கட்டி கோடு போட்டுட்டு அது மேலே குங்குமம் போட்டுலாம் வைப்பாங்க. எங்கள் அப்பா சாமி வருஷத்துக்கு ஒரு உள்ள வரதுனால தோரணம் பலூன்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. கெஸ்ட்டுக்கெலாம் டிஃபன் ரெடி பண்ணோம்ல. காலையில் நாங்கள் ரெடி பண்ணுவோம், நைட்டு எங்கள் சின்ன மாமா வீடு இல்லை பெரிய மாமா வீடு யாராவது ரெடி பண்ணுவாங்க. அப்போ மீதி இருக்கிற 2 வீடு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதனால் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் வேலை ஷேர் பண்ணிப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுத்தோட மசாலாடா, இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே ஒரு இடத்துல கூழ் படைப்போம். அந்த இடத்துல தான் இப்போ குங்குமம் போட்டெல்லாம் அழைச்சிட்டு பழையசெல்லாம் புதுசாக குங்குமம் போட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதே மாதிரி டிக்டோ சேம் எங்கள் பெரிய மாமா வீட்டில் போய் பண்ணணும் நான். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அங்கே போனோம். எங்கள் பெரிய மாமா வீடு டைல்ஸுன்றதுனால எங்கள் மாமா பசங்க ஆல்ரெடி தொடச்சி விட்டுட்டாங்க, க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நான் போய் ரைஸ் மட்டும் குக்கரில் ஒரு கிளாஸ் போட்டுட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் வச்சுட்டேன். விசில் அடங்கிட்டு ப்ரெஷர் போயிட்டு ஒரு தட்டில் ஒயிட் ரைஸ் எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூழ் எங்கள் வீட்டில் சிலிண்டருக்கு கேஸ் கம்மியாக இருக்கனால எங்கள் பெரிய மாமா வீட்லேயே எங்கள் பெரியம்மா கூழ் 2 பாத்திரமும் இங்கேயே காசி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பட்டை குங்குமம்லாம் வச்சு இங்கேயே ரெடி பண்ணி அங்கே எங்கள் வீட்டுக்கு போச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருந்தேன். இது எங்கள் பெரியம்மாக்கும் அந்த குண்டு எங்கள் வீட்டுக்கும் செஞ்சுருந்தாங்க. அப்போல்லாம் நிறைய குவான்டிட்டி செய்வாங்க. இப்போ கூழில் யாருக்கும் பெருசாக குடிக்க இஷ்டம் இல்லைன்றதுனால யாரும் நிறைய குடிக்க மாட்டேங்கிறாங்க. அது வாங்குறதுக்கு யாரும் இப்போலாம் வர்றது கிடையாது. அதனால் சும்மா ஒரு கிலோ போட்டு செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி முடிந்து 1.5 மணி நேரம் போல் ஆகும். ஒரு தட்டில் கட்டியாக கூழ் எடுத்து வைக்கணும். படைக்கிறதுக்காண்டி அம்மன் கிட்ட வைக்கிறதுக்காண்டி ஒரு ஒயிட் ரைஸ் ஒரு தட்டு, கூழ் ஒரு தட்டு, புடி சாதம்னு சொல்லுவோம் அது ஒரு தட்டு. அதுக்கப்புறமா இது உள்ளே ஒரு மாரியத்தம்மூலன்னு ஒன்று இருக்கும், அங்கே கூழ் கரைச்சி வைப்போம். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த புடிக்கு 5 வேலேருந்து 6 வேப்பிலை, தட்டு ஃபுல்லாக வேப்பிலையாக இருக்கணும். அதுக்கு மேலே 9 புடி வைக்கணும். அது நம்ம எப்படி வேணாலும் வேப்பிலை போட்டுக்கலாம், நேராக போட்டுக்கலாம், குறுக்கால போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு சாதத்தை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக புடி வந்துடும். அதெல்லாம் எடுத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் பண்ணுவேன். எப்படின்னு சொல்லி மறந்துடும். எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அதே டிக்டோ எங்கள் மாமா வீட்டில் பண்ணிடுவோம். எங்கள் அம்மா இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாமே. அதுக்கப்புறமா அப்படியே போய் டிக்டோ எங்கள் சின்ன மாமா பெரிய மாமா வீட்டில் பண்ணியாச்சு. இது எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க. இது மாதிரி எங்கள் அம்மா செஞ்சு இப்போ நான் அதையே போயிட்டு அங்கே ஆல்ரெடி எங்கள் அம்மா வெங்காயம் அங்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, தயிர் பாக்கெட் எல்லாமே. அதை போயிட்டு அப்படியே அங்கே வச்சாச்சு. 10 மணிக்கு தான் வரும்னு சொன்னாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் சுற்றிட்டு விளையாடிட்டு தான் இருந்தோம் எல்லாருமே. ஏன்னா வருஷத்துக்கு இந்த டைம் மட்டும் தான் எல்லாருமே எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு வந்துடுவோம். இந்த ஒரு 2 நாளைக்காண்டி மட்டும்தான் எல்லோரும் வந்துடுவாங்க, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையும் லாங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா அது வரும், கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். அதுவும் செம ஃபன்னாக இருக்கும். ஏன்னா அதை நான் ஈவினிங்க்கு மேலே தான் எடுத்திருக்கேன். இது காலையில் தான் சாமி உள்ளே வர்றது. அதனால் அது நைட் டைம் பட்டாசுலாம் இருக்கும், பயங்கரமாக சூப்பராக இருக்கும். அதே மறக்காமல் பாருங்கள். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா எங்கள் வீட்டில் பூசணிக்காய், தேங்காய் அதெல்லாம் ரெடி பண்ணாச்சு. அதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி என்ட்ரி உள்ள பயங்கரமாக இருக்கும். இதுக்கு மேலே வாய்ஸ் வரலாம் ஸ்ட்ரைட்டாக
மத்தியானம் நல்லா படுத்துட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 12 மணி போல சாமி வீட்டில் சுற்றிட்டு திருஷ்டி விளக்குன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து மாவிளக்கு மேலே செஞ்சு விளக்கு இந்த மாதிரி சொம்பு மேலே வச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஜென்ஸோட பேரில் சொல்லுவாங்க திருஷ்டி எடுப்பாங்க. அதுவும் வீடியோ இருக்கும், அவங்களோட வாய்ஸில் பண்ணி தான் பாருங்கள். சூப்பராக रमेश 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 Let's go.